ஹலோ மை டியர் புக் லவர்ஸ், வெல்கம் டு புக் அண்ட் லிவிங். ஐ எம் நிவேதா. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்பான்டேனியஸ் ஐடியாவிலேருந்து க்ரியேட் ஆனது. நான் புக் ரிவ்யூ பண்ணலாமா இல்லாட்டி வந்து புக் ரீடிங் வ்ளாக் பண்ணலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் வந்து எங்கள் வீட்டில் வந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. ஸோ இது வந்து அங்கே கொடைக்கானல் ரீச் பண்ணோன்னே எனக்கு ஸ்பான்டேனியஸாக கிடச்ச ஐடியா. ஸோ த ஐடியா இஸ், கேன் ஐ ரீட் த புக் அகெயின் ஃபார் த கம்ஃபர்டிங் புக் வந்து அகெயின் வந்து ரீட் பண்ணுறப்போ வந்து அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் எனக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து இருக்கும். ஸோ இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா தி ஸ்டோரி கலெக்டர். இந்த இயரோட ஸ்டார்டிங்கில் எனக்கு ரொம்பவே இது வந்து கம்ஃபர்டிங்காக வந்து இந்த புக் வந்து இருந்தது. நம்ம கொடைக்கானல்ல இருந்து இருக்கோம். இந்த வியூ வந்து உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும், பேக் வியூ வந்து. ஸோ இந்த புக்கு வந்து நான் என்னோட ஹோம் டவுன் சிவகாசியில் இருக்கும்போது வந்து நான் ரெட் பண்ணேன், ஃபர்ஸ்ட் டைம் ரெட் பண்ணேன். ஸோ இப்போ செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடைக்கானலில் வச்சு அதை ரெட் பண்ணுறப்போ எனக்கு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் எக்ஸ்போஷர் வந்து கிடைக்குமா, டிஃப்ரெண்ட் ஃபீல் எனக்கு கிடைக்குமா அப்படின்றது தான் வந்து இங்கே ட்ரை அவுட் பண்ணோம். ஆக்சுவலாக ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது ஸ்டோரேஜ் எல்லாமே என் ஃபோனில் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. நான் அது வந்து ஊடால தான் வந்து கண்டுபிடிச்சேன், ஓகே ஸ்டோரேஜ் இல்லை அப்படின்ட்டு. இந்தியா இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் இது. இன்னைக்கு வியூ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இங்கே வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணேன், அந்த காட்டேஜ் மாதிரி. இதுதான் மார்னிங் வியூ. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ கிளம்புற வரைக்கும் இந்த பிளேஸில் உட்காந்து என்னால் எவ்வளோ பேஜஸ் வந்து கவர் பண்ண முடியுது, என்னால் வந்து நியூ வைப் வந்து க்ரியேட் பண்ண முடியுது, நியூ ஃபீலிங் வந்து இந்த புக்கை வந்து இந்த செட்டிங்கில் வந்து என்னால் அட்மாஸ்பியரில் க்ரியேட் பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த புக்கோட ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புக்கோட மெயின் கேரக்டர் சாரா வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஃபேமிலி வந்து லைக் ஐரிஷ் ரூட்ஸ் வந்து இருக்குது. ஷீ இஸ் பேசிக்கலி ஃப்ரம் யூஎஸ். ஓகே, ஸோ ஐரிஷ் ரூட்ஸ் வந்து இருக்குது. அண்ட் அயர்லாண்ட் வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும், அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக நேச்சர் கூட வந்து இருக்கிறப்போ சூதிங்காக இருக்கிறது, இந்த வைப் எல்லாத்தையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படியே இங்கே இருக்கிற மாதிரி. அண்ட் இவங்களுக்கு மேரேஜ் ஆனப்போ அவங்களோட ஹஸ்பண்ட் கிட்ட வந்து ஹனிமூனுக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறப்போ சாரா வந்து அயர்லாண்டு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அயர்லாண்டு அந்த கிளைமேட், அந்த அட்மாஸ்பியர் வந்து நேச்சர் கூட இருக்கிறது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து மால்தீவ்ஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் வந்து அங்கே போய் வந்து வெட்டா அந்த மாதிரி தான் வந்து இருக்கும், அங்கே வெதர் லைக் நேச்சர் கூட வந்து கம்ப்ளீட்டாக இருக்கும், அங்கே வந்து போவேணாம் அந்த மாதிரி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து சொல்லிப்பாங்க. பட் இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரி மால்தீவ்ஸ் ஆர் அந்த மாதிரி கண்ட்ரி சைட் வியூ கம்ப்ளீட்டாக நேச்சர் கூட இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நான் வந்து ஆப்வியஸாக வந்து இந்த பிளேஸை தான் வந்து பிக் பண்ணுவேன். ஸோ என்னால் வந்து சாரா கூட வந்து இந்த பாயிண்டில் வந்து ரிலேட் பண்ணிக்க முடியுது. This is apparently the next day. So you might wonder, நான் வந்து ரீடிங் வ்ளாக் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ எதுக்கு இங்கே நான் மட்டும் தனியாக வாக் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு இப்போயே செம்மையாக அழைக்குது. ஓகே, இந்த புக்கில் நம்மளோட சாரா கேரக்டர் வந்து சடனாக ஒரு நைட் வந்து வாக் வந்து போவாங்க, தூங்க முடியாமல் வந்து எந்திரிச்சு வாக் வந்து போவாங்க. And that made me question, like இது வரைக்கும் நான் அந்த மாதிரி வாக் போனதே கிடையாது. இந்த மாதிரி ஃபேமிலி ட்ரிப் எங்கே போனாலுமே ஜஸ்ட்டு நம்ம இந்த ஸ்பாட்டை நம்ம இந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து இன்றைக்கி இந்த ஸ்பாட் அது மட்டும் போயிட்டு தூங்கிட்டு அந்த மாதிரி வந்து போயிடுவோம். பட் இந்த மாதிரி வாக் தனியாக வந்து எடுத்தது கிடையாது, சோலோ வாக் வந்து எடுத்தது கிடையாது. ஓகே, அதை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு வந்து தோணுச்சு. ஸோ மார்னிங் வேகமாக வந்து நான் கிளம்பிட்டேன். நவ் இட்ஸ் டைம் 8:40 AM. 10க்கு நாங்கள் இங்கேருந்து செக் அவுட் பண்ணணும். ஸோ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் வேகமாக வந்து எந்திரிச்சு ஸ்லோ வாக் போயிட்டு வந்துட்டு டைம் அதுக்கப்புறமும் வந்து இருந்ததுன்னா கீழே போய் வந்து கொஞ்ச நேரம் வந்து அந்த புக்கை வந்து ரீட் பண்ணிட்டு
அப்புறம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணேன். சரி இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:40. செம்மையாக அழைக்குது. ஃபனி ஸ்டோரி என்னென்னா, அந்த புக்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி சாரான்ற கேரக்டர் வந்து அவங்க வாக் போகிறப்போ இந்த மாதிரி ஒரு அனிமலை வந்து பார்ப்பாங்க. அது வந்து டாங்கி, பட் இங்கே வந்து ஒரு காவும் இருக்குது. இது வந்து ஒரு கோவில். இங்கே எனக்கு செம்மையாக அழைக்குது. ஜாக்கெட் போட்டு நடந்து வராமல் இருந்திருக்கலாம். நாங்கள் இருக்கிற பிளேஸ் அந்த இருக்குது. இதான் வந்து நாங்கள் இருக்க பிளேஸ். தட்ஸ் த பிளேஸ். மல்லிச்செடி போட்டிருக்காங்க இந்த இதில். மல்லிச்செடி உங்களுக்கு இது எல்லாமே மல்லிச்செடி தான். புக்கில் இருக்க மெயின் கேரக்டர் நம்ம சாரா மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். லைக் அந்த புக்கில் இப்படி தான் நம்ம கேரக்டர் சாரா வந்துட்டு இப்படி நைட் அவங்களுக்கு தூக்கம் வரல, ஆன்சைட்டி அட்டாக் இருக்குதுன்னு சொல்லிட்டு வாக் வந்து போவாங்க. அண்ட் அது வந்து டோட்டலாக வந்து ரேண்டமாக வந்து அவங்க வாக் வந்து போகிற மாதிரி இருக்கும். ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா ஓகே நம்ம காட்டேஜ்க்கு வந்து திருப்பி போயிடலான்ற மாதிரி அவங்களுக்கு வந்து ஒரு ஹோப் இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் வந்து ஃபீல் ஆகுது. ஓகே ரொம்ப தூரம் அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இங்கேருந்து ஸ்டே பண்ணியிருக்க இடத்த நான் வந்து பார்க்க முடிஞ்சதுனால ஓகே நாட் ஹவன்ட் கம் ஸோ ஃபார் அவே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. இது அவகாடோஸ். ஃபுல்லாக அவகாடோவாக இருக்குது. நான் அங்கே உட்காந்துருந்த இடத்துல சடனாக இந்த பிளேஸ் வந்து என்னோடய ஐஸ் சைட்டுக்கு வந்து மாட்டுச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நடந்தோம்னா பேக் டு மை ரீடிங் ஸ்பாட். என்னோட மூச்சு இன்னும் இலைக்குது. மூச்சு செம்மையாக வாங்குது. வந்தாலுமே நான் வந்து ஜாக்கெட்டை வந்து அவுட்டு போட்டுனேன். ஜாக்கெட் பின்னாடி இப்போ மாதிரி கிடையாது. சரியா சைட் ரீடிங் டைம். சோஃபார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. நியூ எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெட் பண்ணதுக்கும் இப்போ நான் ரீட் பண்ணிகிட்ருக்க இந்த இதுக்குமே வந்து கண்டிப்பாக வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி இதில் இந்த புக்கில் இருக்க செட்டிங்கும் கொடைக்கானல் செட்டிங்குமே வந்து கைண்ட் ஆஃப் சிமிலராக வந்து இருக்கும். அதுக்கு இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நேச்சர் கூட இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் வந்து புக்கை வந்து ரீட் பண்ணிகிட்டு இருக்கும்போது சடனாக நம்ம வந்து இப்படி நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படி சொல்லிட்டு நம்ம பார்ப்போம்ல. அப்படி பார்க்குறப்போ என்னால் வந்து கம்ப்ளீட்டாக அந்த புக்குக்குள்ளே நான் அந்த கேரக்டராக என்னால் ஃபீல் பண்ண முடிகிற மாதிரி இருந்துச்சு. லைக் இன்னும் நானும் வந்து அந்த நேச்சர் கூட இருக்க மாதிரி வால்ஸ் என்னோடய கண்ணுக்கு வந்து நான் இப்படி லிஃப்ட் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு வால்ஸ் வந்து தெரியல. கம்ப்ளீட்டாக அந்த நேச்சருக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரிமைனிங் டைமை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரீட் பண்ணிட்டேன். தென் நான் இந்த வீடியோ வந்து அப்படியே வைண்ட் அப் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஃபைனலாக வந்து ரேப் அப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஓகே நான் பார்த்து பயந்து ஓடிச்சு. So far counting the 2 days, I have only read 40 pages. Like 40 pages தான் வந்து ரெட் பண்ணியிருக்கேன். என்னதான் 40 pages தான் நான் ரெட் பண்ணியிருந்தாலுமே இந்த 40 pages வந்து எனக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்வேன். லைக் நான் வந்து அந்த வாக் போனது, ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ரெட் பண்ணப்போ அந்த வாக் அந்த மாதிரி திங் வந்து எனக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரைக் ஆகவே இல்லை. சாரா வந்து நைட் அவளுக்கு தூக்கம் வர்றதப்போ வந்து 8 PM வந்து வாக் போவா. ஸோ அது மாதிரி வந்து நான் இங்கே மார்னிங் வந்து 8 AM நான் இங்கே
வெக்கேட் பண்ணுற டே அன்னைக்கு வந்து வாக் போனது, அதுவும் சோலோ வாக், சாரி அலோன் வாக் இல்லை, சோலோ வாக் போனதாக இருக்கட்டும். தென் அந்த நேச்சர் நான் வந்து ஒவ்வொரு வாட்டியும் வந்து நான் ரீட் பண்ணிட்டு போது இப்படி இப்படி ரீட் பண்ணிட்டு நான் பார்க்குறப்போ சுற்றி நேச்சர் கூட இருக்கிறது, அந்த செட்டிங் எல்லாமே வந்து நான் புக்குக்குள்ளே, இந்த புக்குக்குள்ளேயே நான் வந்து இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனது. ஸோ ஸோ இதிலேருந்து நான் இந்த 40 பேஜஸ்லேருந்து இங்கேருந்து கிளம்புறதுக்குள்ள நான் எவ்வளோ பேஜஸ் வந்து என்னால் ஃபினிஷ் பண்ண முடியுது, அவர் கவர் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது வந்து டெஃபினட்டாக வந்து எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். ஸோ இன்னொன்று வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாரா அந்த வாக் போகிறப்போ வந்துட்டு அங்கேருந்து தான் வந்து ஒரு டைரி வந்து கண்டுபிடிப்பான். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி இந்த புக் வந்து 2 நரேட்டிவாக வந்து இருக்கும். ஒன்று வந்து சாரா லைக் கரண்ட் பீரியட், அண்ட் அவள் கண்டுபிடிக்கிற அந்த டைரி, அந்த வாக் போகிறப்போ ஒரு டைரி கண்டுபிடிப்பான். அண்ட் அந்த டைரி வந்து பார்த்தீங்கன்னா 100 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு கேர்ள் எழுதின, ஆனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு எழுதின டைரி. ஸோ அவள் அந்த வாக் போகிறப்போ அந்த டைரி வந்து கிடச்சிது. அந்த மாதிரி நான் இன்றைக்கி வாக் போனப்போ வந்து எனக்கு ஒரு அவக்காடோ வந்து கிடச்சிது. நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்கும், அவக்காடோ வந்து அந்த செடியில் இருந்த மாதிரி வந்து இருந்தது. அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 அவக்காடோ வந்து காயாகவே வந்து அது எப்படி கீழே வந்துச்சுன்னு எனக்கு ஐடியா இல்லை. பட் நான் அது வந்து ஒரு சவுனியர் மாதிரி அதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அது மட்டும்தான் எனக்கு அங்கே கிடைச்சது. ஓகே, ரீச் திஸ் லைன் இன் த புக். நம்மளோட சாரா வந்து நம்ம மெயின் கேரக்டர் சாரா வந்து ஆனாவோட டைரி கண்டுபிடிப்பாங்க. அண்ட் ஆனா வந்து பார்த்திங்கன்னா அந்த இட்ஸ் மோர் லைக் அ ஜேர்னல். ஆனா வந்து அவங்களோட ஜேர்னல் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்து ஒரு அமெரிக்கனை வந்து அவங்களோட இந்த லேண்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு வந்து வந்திருப்பாரு. அவங்க வந்து மீட் பண்ணாங்க. அந்த மீட் பண்ணுற அந்த பாயிண்ட் வந்து ரொம்பவே வந்து க்யூட்டாக இருந்துச்சு. க்யூட் அண்ட் ரியலிஸ்டிக்காக வந்து இருந்தது எனக்கு. ஸோ அது எப்படி இருக்குன்னா, இந்த அமெரிக்கன் வந்து அவளோட பிளேஸ்க்கு வந்து வராங்க. வந்துட்டு இவன் வந்து வெளியே நின்றுட்டுருக்கா வாசலில். வந்து ஓகே நான் தான் வந்து ஹெரால்டு அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு அவனோட ஐஸை வந்து பார்க்குறான். அண்ட் அந்த ஐஸ் வந்து பார்க்குறப்போ அது ரொம்பவே வந்து லைக் எப்படி சொல்கிறது, ரொம்ப அரகண்ட்டாக அந்த மாதிரி வந்து இல்லாமல் அவங்களோட கேஸ் வந்து ரொம்பவே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கு. Oh my God. சாப்பிட கூப்பிட்டுட்டு இருக்காங்க. நான் போய் சாப்பிட்டு வந்துட்டு டைம் இருந்தால் நான் அதை வந்து இந்த பிளேஸ்லேருந்து ரீட் பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவேன். டைம் இல்லாட்டி அப்படியே இந்த வீடியோ வந்து ரேப் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து என்னோட யங்கர் கசின் வந்து இருக்கான். சாப்பிட்றேன். You mean the oldest cousin? எங்கடா? You don't have another cousin? Oh, மல்ல கோக்கு இருக்கா?